சிவமாய் அறிவை கலந்தார். எங்கும் சுயப்பிரகாசமாய் விழுக்கும் தம்பதி சமேதராய் கோமேஸ்வரை விட்டு 33 கோடி தேவர்களும் 48,000 சிமார்களும் கருணருக்கு நிறைய அசதுக்கு பானை வரும் எந்தெந்த சிவபெருமானின் கால்களில் இருந்து சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்தார். பானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று விடுவர் சுவாமி, விஷம் பெற்ற வரத்தாலே சூரபெருமனை அழைத்து துன்புறுத்துகிறார். அவனை அடித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார். சூரனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூட தாங்கள் நேரடியாக அழிக்காமல் உங்களால் உங்களை உற்பத்தி செய்து அழிக்க வேண்டும் என்றார். ஆதி நடுவீரும் அறமும் உருவப்ப ஏதோ வரவோக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்தென்று விமலா ஒரு குமரன் தன்னை தர வேண்டும். நின்னையே என்பால் எதற்கு என்ற அரிய உபாயம் கூட உடைய தந்தை ஈசானம் கற்பூரம் ஆவரையும் அகோரம் சத்தியோஜாதம் என்ற போங்களுடனே ஆனா பெண்ணா என்று அழுதியிட்டு கூறும்படியாக அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் உண்டு 6 38 கண்களை திறந்து 6 நெருப்பு புலிகளை வெளிவிட அந்த 6 நெருப்பும் சரவணம் அடைந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தேன். அந்த 6 குழந்தைகளையும் என் அன்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே ஓர் உருவாக நின்றிருக்கும் வேலையிலே திருமணம். அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாரதர் பெருமான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். வரட்டும் நாரத மகரிஷி. தமிழீர போற்றும் தமிழ் பெரும் கடவுளை அடியே நாரதரின் பணிவான வணக்கம் முருகா. வரவேண்டும் நாகப்பிரியரே, உங்கள் வருகை நல்லவரமாக வீரியின் காணப்பிரியரே, எனதருமை தோழரே, அன்பு மாப்பிள்ளை, வரவேண்டும் வரவேண்டும். நன்றி. வீராகான பிரியரே பாரும் தவன் வீராகான பிரியரே விஷயம் என்ன கண்டீர்கள்? விபவம் எடுத்து கூடலோகம் சென்று மூர்த்தியினை கண்டு கந்தனை காணலாம், கந்தனுடைய ஆசையை பெறலாம் என்ற ஆவலோடு உங்களை காண ஓடோடி வரும் பொழுது கந்த பெருமான் தங்களுக்கென்ற அற்புதமான
கனி ஒன்றை கண்டதற்கு முருகா கணிந்து விட்டேனே உங்களுக்காக கணிந்து விட்டேனே அப்படியா மனம் கனிமையாகிவிட்டதும் உங்களுடைய சொல்லை கேட்டு சிறப்பு நன்றி முருகா ஆனால் அந்த கனியுடைய சிறப்பு கந்த பெருமானுக்கு ஒரு கனி கண்டவர்கள் சிறப்பில்லாத கனி கண்டவர்களா இருக்கும் ஆக சிறப்பான கனி கனியுடைய சிறப்பை சுருக்கமாக கூறிய கேளுங்கள் முருகா இன்னைக்குதான் 18 வருஷத்துல முதல் நல்லா இருக்கணும் சொல்லியிருக்காப்புல சத்தியம் உங்க ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கணும் நன்றி என்னைக்கு இல்லாம இந்த மேடையில பிள்ளையார வெட்டி மேடையில எப்படி வாழ்த்துக்கல என்ன காரணம் முக்கிய காரணம் இல்லாம கிடையாது சார் இப்ப பாடின ராகத்துக்கு பாத்தீங்களா ஆனந்த வீதி முருகப்பெருமான் ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆனந்த வீதி ராகத்துல பாடினதுக்காக ராகம் பண்ணதுக்கா நன்றி பாடினா நல்லாதான் பாருங்க வந்தெல்லாம் நல்லாதான் பாடிட்டு இருக்கீங்க திருவாய் மூடுன்றீங்களா புரியல என்ன சொல்ல ஆனந்த பைரவி ராகத்துக்காண்டி இல்ல அது என்ன பாட்டு பண்ண சிந்து பைரவி வேணா பாடவா சிந்து பைரவி அல்ல நீங்க என்ன பாட்டு பண்ணீங்க அடுத்து பண்ணதா அது இந்த ராகத்துல இருக்கின்றத காட்டுறதுக்காக கொஞ்ச நாள் அந்த பாட்டு கொஞ்ச நாள் அதுல அது இல்ல அல்ல ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் என்னங்க நாடகாரம் அமைப்பாளர் பக்கத்துல உட்காந்துருக்காப்புல ஆமா எனக்கு நேரம் உட்காந்து ஒரு அப்ராணி என்ற அளவுக்கு உட்காந்துருக்காரு 10 மணிக்கு ஆரம்பிச்ச நாடகம் சம்பளம் கேட்கும் போது இப்படி பேசாம உட்காந்துட கூடாது ஆமா 10 மணிக்கு ஆரம்பிச்ச நாடகம் என்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைக்கிறோம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா பாடாக போறாங்க எல்லாம் பாடுறாங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம்ல ஊருக்காரங்களுக்கு தான் தெரியல ஆனா உங்களுக்கு தெரியுமா நேரத்துல டீ வாங்கி கொடுத்து எல்லாரும் மத்த ஊர்ல நீங்க நடிச்சு துளைச்சிட்டு காலையில காசு வாங்கி போய் தொலைங்கடா அப்படியே போற ஊருக்கு மத்தியில எத்தனை பேரு அற்புதமா உட்காந்து தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்காங்க நேரத்துக்கு டீ வாங்கி கொடுக்க இதை விட என்னங்க வேணும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்புறம் என்ன சாப்பாடுக்கும் குறைச்சல் இல்ல சாப்பாடு குறைச்சல் இல்ல அன்பளிப்பும் குறைச்சல் இல்ல அதெல்லாம் தெரியுங்க வேற என்ன உங்களுக்கு குறைச்ச 10 மணில இருந்து உழைக்கிறமா இல்லையா ஆமா ஆனா ஊருக்காரர்களுக்கு தான் தெரியல ஆனா நாடக அமைப்பாளர் உனக்கும் தெரியல தலை நடிச்சுக்கிற ஆனா வந்தார்ல சாமி ஆனா இப்ப பாண்டா பத்தியா பாட்டு என்ன அந்த பாட்டை பாடுங்க மகனிக்கும் அது இல்ல இன்னொன்னு பாட்டு கொஞ்ச நாள் பொறு தலைவா என்ன பாட்டுங்க பண்ண பாட்டு அங்கமே ரெண்டாவது அதுவும் அந்த ராகத்துல பாட்டுங்க எப்படி தங்கவே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு அப்புறம் அடுத்த வழியா ஒரு சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு மட்டும் ஒரு சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு மட்டும்
கண்ணுல ஒரு கட்டிங்கன்னா காமிங்க ப்ளீஸ். பொட்டி வேலை வாயில விட்டு ஆட்ட சொல்லிடுவேன். ஆளுல பாருங்க சரக்கு இருக்குன்னா அடிக்க சரக்கும் கடிக்க முறுக்கும் வச்சிருக்காங்க. அப்புறம் முருகன் இருக்கியா ஐயா முருகன் பொட்டி முருகன் சரக்கு இல்ல, முருகன் தமிழ் கடவுள். தமிழ் சரக்கு இருக்கிறது, அதை கூறுவதற்கான உடல் முறுக்கு இருக்கிறது. தமிழ் சரக்கா லேடிஸ் போச்சு ரொம்ப குத்து குத்திர சொல்றேன். கொஞ்சமா கூட அந்த பழக்கம் எல்லாம் எதுக்கு இந்த அவசரம் கேட்கிறேன். சும்மா மிக சிறப்பா இருக்கு. மங்கடிக்கும் மேலே இந்த பாட்டை எங்க ஓடி விட்டுருக்காப்ல பாருங்க. இங்க கொண்டு தேர எழுத்து தெருவிழா நேற்று அப்பாட்ட கூட கேட்டேன் கேட்டீங்களா? மொத்தத்தை அவரே போட்டு சிறப்பான கனி அந்த கனி. அப்படிப்பட்ட கனியை முனித கனியை பச்சிகள் கண்டாயின் நேரமதை பற்றி பச்சிகள் கண்டதின் நேரமதை பற்றி பறந்து சிதறி ஓடும். ஏன் எட்டாவது உயரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்று படைக்க விட உங்களுக்கு தான் எட்டும். ரெண்டு கொம்பு, அந்த இரண்டு கொம்புகளை தாங்கள் பற்றினால் கனி உங்களுக்கு. இது கனியாக எனக்கு தெரியவில்லை. இன்னுமா தெரியவில்லை தங்களுக்கு? தெரிகிறது, கனி இல்லை என்று தெரிகிறது. ஆனால் யார் என்று தெரிகிறதா? கண்ணி கண்பளப்புல உங்க கொண்டாடிய சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளி பழக்கத்தை தானே மாற்ற முடியல. என்ன ஓட்டா கும்பளப்புல போதும் கையெடுத்து வணங்குறோம். எங்களை போல அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டுருங்க. இல்லை, அவள் அஞ்ஞானத்தில் இருக்கிறார். மெஞ்ஞானத்தை புகுத்தம். புகுத்தினா கொலை முயற்சி உங்க மேல வந்துடும். என்ன அதனால இந்த வேலை சுருக்கி அம்பாக மாற்றிக்கொண்டு உங்கள் உருவத்தை வேடனாக மாற்றிக்கொண்டு ஆண்குட்டி வந்தது என்ற வழக்கை உணர்த்தி அன்னமலை கடிமணம் புரிய வேண்டும். முருகா பாமாரிகள் பாடி பூமாயோடு நான் வர்றேன். எங்கு சென்றாலும் புகழ் மாலை நினைக்கும். நன்றி முருகா. வேற மாறுகள் என்று வெற்றி உங்களுக்கு சென்று வாங்க செய்ய உண்டாகட்டும். அதே ஐயா ஆரம்பத்திலேயே இந்த வரிசை பழனி பையா பாடுற மாதிரி இருந்தாரு.
அதிகமா பழைய பாட்டு மட்டும்தான் ஐயா பாடுவாரு. அதுல அவர் அதிகமா பாடி நான் கேட்டது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்ற ஒரு பழைய பாட்டு ஐயா பாடுவாங்க. அதனால ஐயா கேட்டதுக்காக அந்த பழைய பாடல் ஒன்றை பாடிவிட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். சுதியிலே பாடிக்கலாமோ மலையேறி வச்சிருந்த தயவு சும்மா வச்சிருக்காரு. நன்றி. இந்த மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தந்த எங்களது ஆகச் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் எங்களது மயிலாப்பூரை சார்ந்த எங்களது திவ்யா ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கும் அங்கே எங்களுக்காக உறங்காமல் விழித்திருந்து பணிபுரியும் அருமை எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமமாகிய பொன் பிள்ளையார்குடி சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மிக முக்கியமாக நாடக கலைஞர்களை மென்மேலும் ரசித்து நாடக கலைஞரை வாழ்விக்கும் என்ற தலைமை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நாடக ரசிகர்களுக்குமே சிறந்த நன்றி. என் சார்பாக இந்த நாடகத்துறை அமைப்பாளர்கள் நோட்டீஸ் பெற மற்ற 2 அமைப்பாளர் பேர் இருந்துச்சு. அப்படியா? ஜெயபாரதி அப்படியா? அன்பு உள்ளங்கள் ஜெயபாரதி மற்றும் மரியாதைக்குரிய அருமையினர் இந்த மண்ணிற்கான அமைந்தர் பலவாத்திய கலைஞர் அருமையினார் பாலசாமி அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு 2வது முறையாக வழங்கிய இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒருமுறை இந்த மாபெரும் வேலையை சிறந்தால் நன்றி. நன்றிகள். வணக்கம்.